So, good evening, guys. இன்னைக்கு வந்து I couldn't record the video due to some issues, and இன்னைக்கு நம்ம என்ன ட்ரேட் எடுத்தோம் and the setup behind this we'll just see. So, market வந்து பார்த்தீங்கன்னா today it opened with some bearish sentiment. So, first 15 minutes பார்த்தீங்கன்னா huge selling இருந்தது. So, second candle பார்த்துட்டு retest ஆனதுக்கப்புறம் we took entry here, exactly here. So, this was a stop loss. அண்ட் இதை டார்கெட்டை வச்சுருந்தேன். பட் அது எஸ்எல் ஹண்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்த உடனே இமீடியட்டில் வந்து இன்ஜஸ்ட் டுக்கார் ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ்னால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பொசிஷனுமே வந்து நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 3,700 ருபீஸ் சார் லாஸ். அண்ட் இந்த ட்ரேடை வந்து நான் ஏன் எடுத்துங்கிறத லெட்ஸ் எக்ஸ்பிளைன். ஸோ நான் வந்து டே க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டேன், சேர்த்து லாஸ்ட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு. பட் என்ன அப்படின்னா ஆஸ் அ ட்ரேடர் இருந்தால் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தே ஜஸ்ட் க்ளோஸ் டே. பட் நம்ம வந்து என்னென்னா லாஸ் வந்து மைண்ட் அக்செப்ட் பண்ணாது. ஸோ வந்து திரும்பியும் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு மைண்ட் தோணும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம். அண்ட் த ரீசன் ஒய் டுக் திஸ் ட்ரேட் பார்த்திங்கன்னா இது தான் டே ஹை இல்லைங்களா, மீன் டுடேஸ் டே ஓப்பனிங். ஸோ ப்ரைஸ் இங்கே வந்துட்டு இதுக்கு மேலே வந்து தெர் இஸ் நோ க்ளோசிங். ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் டுக் பிஇ ட்ரேட். ஏன் அதை எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து சூப்பர் ட்ரெண்ட் வந்து இட் வில் ஆக்ட் அஸ் அ ரிவர்சல் பாயிண்ட். ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் இங்கே பார்த்திங்கன்னா இந்த வால்யூம் இருக்கு இல்லையா, வால்யூம் வந்து இட்ஸ் இன்க்ரீஸிங். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்படின்னா ஒரு நல்ல ப்ரைஸு கம்மியான விலை கிடைக்கும் போது இங்கே வந்து பை பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ ஆன் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ்லேருந்து ஜஸ்ட் வென்டில் 40 ருபீஸ். ஸோ 30 பாயிண்ட்ஸ் ரைட். ஸோ ஜஸ்ட் டு கேன் என்ட்ரி ஹியர் 20 ருபீஸ் அண்ட் 35 போது நம்ம செல் பண்ணிட்டோம். ஸோ அதோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5,000 ருபீஸ். ஐ ஜஸ்ட் வென்டில் 45, பட் நம்ம வந்து 35 போதே நம்ம அதை 35 போது செல் பண்ணிட்டோம். குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம் 40 குவான்டிட்டிஸ். ஸோ அதனால தான் இந்த ப்ராஃபிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டே க்ளோஸ் பண்ணியாச்சு. பிகாஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரேட் தான் யூஸ்வலாக எடுப்பேன். பட் இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா 1 ட்ரேடு. ஸோ ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ் குட் கன்சிஸ்டன்சி அண்ட் உங்களுக்கு வந்து ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா யூ வில் பி இன் அ வெரி குட் ப்ராஃபிட். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு லேர்ன் ஹியர். அண்ட் அதுக்காக தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பதிவு பண்ணுறோம். ஸோ தட் நாங்களுமே வந்து செல்ஃப் டிசிப்ளினாக இருப்போம் அப்படின்னு. அண்ட் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால எல்லாத்துக்கும் தெரியும், எதர் சி சைட் பி சைட் வில் ஹாவ் அ ஹியூஜ் டிகே டியூ டு தீட்டா எஃபெக்ட். ஸோ நம்ம ஆப்ஷன் பையர்ஸ் அப்படிங்கிறனால எவ்வளோ குயிக்காக ப்ராஃபிட் புக் பண்ணுறது முக்கியம். இன்றைக்கி மார்னிங்கே வந்து நான் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் மிஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன் ஹியர் இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நான் இந்த ஃபாலில் வந்து நான் புக் பண்ணியிருக்கணும். ஸோ 40-50 பாயிண்ட்ஸ் இருந்தது. பட் 50 பாயிண்ட்ஸ் பத்தலையான்னு கேட்டால் பத்தாமல் போயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. ஸோ that is what we are trying to achieve here. So that's it for today, and we'll see you in next learning video. Thank you for watching. Bye.